கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 4 அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன் என்று இந்த மனிதர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் என் மற்றவர்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக, எனக்காக உழைத்த உழைப்பெல்லாம் வீணாய் போயிற்றே, எந்த பலனும் கிடைக்கவில்லையே, நான் சிந்திய வியர்வையெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போனதே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கவனியுங்கள், உங்கள் நியாயம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. உங்கள் உழைப்புக்கான பலன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் சிந்திய வியர்வையும் பட்ட பிரயாசங்களும் ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தர் உங்கள் வியர்வைக்கான பலனை உங்கள் கரங்களில் கொடுப்பார். உங்கள் வியர்வைக்கான உழைப்புக்கான பலன் உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சிந்திய வியர்வையும் பட்ட பிரயாசமும் வீணாய் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தின் பலனை சீக்கிரத்திலே காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடைசி கால கிருபையின் ஊழியங்கள்.